பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சென்னையில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருப்பாங்க. படத்தில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து வீட்டுக்கு போகலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக பஸ்ஸுக்காக போவாங்க. பஸ் அப்போ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி கிடைக்காம நைட் டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தேட்டரில் அடல்ட் மூவி ஓட்டிட்டு இருக்கும், அதை பார்க்கலாம்னு சொல்லி போவாங்க. அதே மாதிரி யாஷிகானதான் அவங்க ஃப்ரெண்டும் வந்து தேட்டருக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்கூல் பசங்க வந்து தேட்டருக்கு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு 13 பேர் சேர்ந்து ஒரு அடல்ட் மூவி பார்க்க போய் தேட்டருக்குள்ள மாட்டிப்பாங்க. அவங்க வந்து பேய்ங்க இருக்கும், இதுக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடக்கும். இது ஷாரா, ரித்விகா, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு 4 பேரும் வந்து தேட்டர்ல பேயா சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கும்போது தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்டோபர் கண்ணப்பன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருப்பாங்க, ஒரு ஹாரர் படம். அந்த படத்தை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. முனிஷ்காந்த் அந்த தேட்டர் போனார், அந்த படத்தை வாங்கிட்டாங்க. அது வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு 4 பேர் கூப்பிடுங்க படம் பார்க்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க வரும்போது அவங்க 4 பேரையும் அவர் கொண்டுடுவாங்க. அந்த படத்துக்கு வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காகவே. அதனால அவங்க 4 பேரும் அவங்க பேயாவே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு முனிஷ்காந்த் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டார். அவரு நீங்க திருப்பி இங்க கூட்டிட்டு வந்து இந்த படத்தை பார்க்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேய்ங்களாம். ஸோ இவங்க போய் அவங்கள கூட்டிட்டு வந்து முனிஷ்காந்த் படம் பார்க்க வைப்பாங்க.